ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் அட்வான்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் கேட்டிருந்த ஒரு பெரிய கொஸ்டின், 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் எல்லாரும் கேட்ட ஒரே கொஸ்டின், நாங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதா ரிவிஷன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதா? இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பப்ளிக்காக படிக்கிறீங்களா ரிவிஷனுக்காக படிக்கிறீங்களான்ட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மெயினா நீங்க 10th 11th 12th அப்படின்றத கண்டிப்பா எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th 12th வந்து கேட்குறீங்க. மேக்சிமம் ரிவிஷன் படிக்கலாமா பப்ளிக் படிக்கலாமா? ஆல்ரெடி நீங்க வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ் 11th பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, பப்ளிக் எக்ஸாம் தான் நம்மளோட மெயின் டார்கெட். ஏன்னா இந்த பப்ளிக் எக்ஸாம் தான் நீங்க வேலைக்கு போற வரையுமே அதோட மார்க்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. இது வரையும் பாத்தீங்கன்னா 12th மார்க்ஸ் தான் மெயின் அப்படின்னு இருந்தது. ஆனா இனிமேல் வந்து 11th மார்க்ஸுமே வந்து எல்லாத்துக்குமே மஸ்ட். ஸோ 11th மார்க் 10th மார்க் 12th மார்க் இது மூணுமே நமக்கு தேவைப்படுது. அப்ப எப்படி நம்ம படிக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th இருக்கட்டும் 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் எல்லாரும் டிசம்பர் மந்த் வரையும் 80% ஆச்சும், அதாவது உங்களோட டோட்டல்ல 80% ஆச்சும் நீங்க கவர் பண்ணிருப்பீங்க அப்படின்னா அது எத்தனை பிள்ளைங்க படிச்சிருப்பீங்க சொல்லுங்க. ஸோ மேக்சிமம் ஒரு 20ல இருந்து ஒரு 30% கூட 80% கூட கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு அந்த குறுகிய காலத்துல அந்த போர்ஷனை கவர் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். அது இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைமை வீணாக்கிட்டு இருப்பீங்க. படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளன்னைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து அலக்கழிச்சுட்டு அதை வீணாக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டைமை வீணாக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து வீணாக்க கூடாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜான்வரி பிப்ரவரி இந்த 2 months மட்டும் தான் உங்களால முழுசா படிக்க முடியும். அது 10th இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலும் வருது. மார்ச் தொடங்கின உடனே 11th 12th எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சுன்னா 10th வந்து ஆஃப்டர்நூன் தான் கிளாஸ் இருக்கும். நிறைய நாள் வந்து ஸ்டடி ஹாலிடேஸை கொடுத்துருவாங்க. ஸோ முழுசா நீங்க சீரியஸா படிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த 3 ஸ்டாண்டர்டுமே. 10th இருக்கட்டும் 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் ஜான்வரி அண்ட் பிப்ரவரி தான். இதுல நடுவுல ப்ராக்டிகல்ஸ்லாம் வருது. ஸோ அந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு இடைப்பட்ட நேரத்துல நம்ம படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 52ல இருந்து ஒரு 55 டேஸ் தான் உங்க கையில மேக்சிமம் இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட நாட்கள்லயுமே நிறைய சண்டேஸ் வரும், நிறைய வெளியே போவோம், ரிலேஷன் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ படிக்க முடியாம நிறைய டைம் வீணா போயிடும். ஸோ இருக்கிற இந்த ஒரு குறைந்தபட்ச காலத்துல நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவிஷன் எக்ஸாம் அது எப்படி நீங்க அட்டன் பண்ண போறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி 6 ரிவிஷன் எக்ஸாம் இல்லையா? ஸோ ஜான்வரி 5 நீங்க ஜான்வரி 6 என்ன எக்ஸாமோ அந்த ஜான்வரி 5 அந்த எக்ஸாமுக்கு ரிவிஷனை ஆரம்பிங்க. அதாவது ஜான்வரி 6 வந்து தமிழ் எக்ஸாம் அப்படின்னா நீங்க ஜான்வரி 5 வந்து அந்த தமிழ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. அதே ஜான்வரி உங்களுக்கு வேற டேட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 22 சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு லேட்டா தான் ஆரம்பிக்கிறாங்க, ஆஃப் இயர் இன்னும் முடியல அப்படின்ற பிள்ளைங்களா இருந்தாலும் எல்லாரோட டார்கெட்டுமே ஃபுல் போர்ஷன் தான். ஃபுல் போர்ஷன்னா நமக்கு பப்ளிக் மார்க்ஸ் தான். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் நம்ம படிக்காம இருக்கோம் நல்லா கவனிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி இதெல்லாம் முடிச்சது போக என்னெல்லாம் நம்ம வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு கவர் பண்ணாம வச்சிருந்தோம், அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு கவர் பண்ணாத போர்ஷனை அதை இந்த படிக்கிற காலகட்டத்துல அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி, நான் சொல்றது 11th 12th 6 சப்ஜெக்ட், 10th 5 சப்ஜெக்ட். ஸோ நீங்க இருக்கிற அந்த 50 டேஸை நீங்க வந்து 6ஆல டிவைட் பண்ணிக்கோங்க, 10th வந்து 5ஆல டிவைட் பண்ணிக்கோங்க சப்ஜெக்ட் வைஸ். ஸோ டிவைட் பண்ணி வர டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 or 8 டேஸ் தான் நம்ம கையில இருக்கும். ஸோ ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு 7 to 8 டேஸ் தான் நம்ம கையில இருக்கு. அப்ப நம்ம அதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிக்காத போர்ஷனை அதை படிக்க பாருங்க. அப்படி படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க இம்பார்ட்டன்ட படிச்சா மார்க் வந்துருமா அப்படின்னு கேக்குறீங்க. யோசிச்சு பாருங்க, இம்பார்ட்டன்ட மட்டும் படிச்சா 100% மார்க் வரும் அப்படின்னா யூடியூப்ல போடுற வீடியோஸை வச்சு எல்லாருமே சென்டர் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாமே, அதுக்கு ஸ்கூல்லே நம்ம போக தேவையில்லையே. ஸோ ஸ்கூல்ல நடத்துறத எல்லாத்தையுமே கண்டிப்பா படிக்கணும். இல்ல நான் வந்து இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்கணும், எனக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடா இருக்கு, என்னால வந்து 100% கவர் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஒரு 80 to 90% கவர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூடியூப்ல போடுற வீடியோஸை நீங்க கவர் பண்ணி படிக்கலாம். காரணம் என்னன்னா அதுல கூட நம்பிக்கையான சேனல்ஸை நீங்க செலக்ட் பண்ணி படிக்கணும். ஏன்னா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு எடுத்து படிச்சுட்டு இதுதான் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட போயிட்டு கடைசியில எக்ஸாம்ல நம்ம மார்க் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஆனா உங்களோட வேலை என்ன அப்படின்னா நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது நீங்க யூடியூபை பார்த்து படிப்பீங்களோ, நீங்களா கேர் எடுத்து படிப்பீங்களோ, அது உங்களுக்குள்ள ஒரு பர்சனல் ஒரு பிளான்.
ஓகே, ஸ்டடி பிளான் வந்து நீங்களே போட்டு படிங்க. நீங்க வந்து ஒவ்வொரு சேனல்லயும் உட்காந்து ஸ்டடி பிளான் கொடுக்குறாங்களா அப்படின்னு தேடிட்டே இருக்கீங்க. ஸ்டடி பிளான் பொறுத்தவரையும் ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் படிக்க டைம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு வந்து 12 ஹவர்ஸ் படிக்கலாம், ஒரு சிலருக்கு ஸ்கூல் லீவ் நிறைய கிடைக்கணும் போது கண்டிப்பா வந்து உங்களால வந்து இன்னும் நிறைய டைம் ஒதுக்கி படிக்க முடியும். அதை விட பெஸ்ட் மார்னிங்ல ஒரு 4 to 4:30க்கு எழுந்து படிக்க பாருங்க பிள்ளைங்களா. அந்த டைம் வந்து நீங்க ரெகுலரா ஈவினிங்லயும் நைட்லயும் நீங்க ஒரு 1 ஹவர்ல ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதே சேம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்ல கண்டிப்பா மார்னிங் படிக்க முடியும். ஏன்னா நம்ம மூளை வந்து அவ்வளவு விஷயங்களை வந்து தூங்கி எழுந்த உடனே அது வந்து ஃப்ரெஷ்ஷா நல்லா கிரகிச்சுக்கும். சோ அதை வந்து நீங்க அனுபவ ரீதியா நீங்க பார்க்கும்போதுதான் நாங்க நாங்க படிக்கும் பொழுதெல்லாம் கூட அந்த காலையில எழுந்து உட்காந்து படிச்சுதான் மார்க் எடுத்தோம். சோ எங்களுக்குமே அந்த காலையில படிக்கும் பொழுது கிடைக்கிற ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட்லயோ ஈவினிங்லயோ படிக்கும்போது கிடைக்காது. ஏன்னா நமக்கு மனசு வந்து அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும், யோசனைகள் எண்ண அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா மார்னிங்ல வந்து ஃபர்ஸ்ட் உட்கார்ற வரையும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படி தூக்கம் வர மாதிரி சோம்பலா கொட்டாய் விட்டுட்டு உடம்பு முறுக்கிட்டு அப்படி உட்காருவோம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி சின்ன சின்னதை வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துட்டோம்னா கண்டிப்பா நம்மளால படிக்க முடியும். சரிங்களா? சரி, நம்ம பேச வந்த டாபிக் விட்டுட்டு எங்கேயோ நம்ம டாபிக் போயிட்டு இருக்கோம். இப்ப வந்து நீங்க எப்படி படிக்க போறீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் வந்து 50 டேஸ் நான் சொல்லியிருக்கேன். அந்த 50 டேஸ்ல 6ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 12க்கும் 11க்கும் 6ஆல டிவைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு? 6 7s are 42 டேஸ் ஆகுது. 6 8s are 48 டேஸ். ஸோ ஒரு சப்ஜெக்ட் 8 டேஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் 8 டேஸ்னா அந்த 8 டேஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது 1 வேர்ட்ஸை கவர் பண்ணுங்க. ஏன்னா 1 வேர்ட்ஸ் தான் வெரி 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 மஸ்ட். அது ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் டாப்பரா இருந்தாலும் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் எல்லாருமே வந்து எதில் கோட்டை விட்டுருவோம்? 1 வேர்ட்ஸ்ல கோட்டை விட்டுருவோம். ஏன்னா 2 மார்க்ஸா இருக்கட்டும், 5 மார்க்ஸா இருக்கட்டும், 8 மார்க்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம சாய்ஸ்ல வந்து கூட அட்டன் பண்ணிடுவோம். ஆனா 1 மார்க்ஸை பொறுத்தவரையும் சாய்ஸ் கிடையாது, சூஸ் த ஆன்சர் தான் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்ல இருந்து நம்ம ஆன்சரை எழுதணும். சரிங்களா? ஸோ 1 வேர்ட்ஸை நல்லா கவர் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டிப். ரெண்டாவது, நீங்க வந்து மேக்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து 11th 12th படிக்கிறேன், எனக்கு மேக்ஸ் ஈஸி தான், எனக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கஷ்டம் அப்படின்னு எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கோ அந்த 2 சப்ஜெக்டை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸ் அதுல ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல நான் வந்து ஆஃபலிக்கே சரியா தயாராகல, அடுத்து நான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் படிக்கணும் அப்படின்னா படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எப்படி படிப்பீங்க யோசிங்க. இப்ப January 6 ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம். அப்படி நீங்க எப்படி படிச்சுட்டு இருப்பீங்கன்னா இருக்கிற அந்த ஒரு 5 டேஸ்ல எல்லா சப்ஜெக்டையும் ஒரே நாள்ல ஒரு 1 hour 1.5 hours பார்த்து எல்லா சப்ஜெக்டும் கலந்து 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 இதை படிக்கணுமா அதை படிக்கணுமான்னு ஒரு பெரிய மனக்குழப்பத்துல எதையுமே தெளிவா படிக்காம கடைசியில வந்து போர்ஷனே கவர் பண்ணாம நம்ம ஒரு மன வருத்தத்தோட எக்ஸாமுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அந்த டைமை வீணாக்கிறத விட இருக்கிற டைமை அழகா டிவைட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம இதை படிச்சா போதும், இதை முடிச்சா போதும் அப்படின்னு நமக்குள்ள நம்ம பிளான் போட்டோம்னா இப்ப 8 டேஸ் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு வெறும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா. அதே மாதிரி ஒரு 5 மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 2 டேஸ் பத்தாது, அதுக்கு ஒரு 4 டேஸ் ஒதுக்கிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து 8 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து எனக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா அதுல வந்து முக்கியமான அதாவது அது வந்து நீங்க வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து படிக்கலாம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் யார் இம்பார்ட்டன்ட் நிறைய போடுறாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம சேனல்ல பார்த்தாலும் சரி, நீங்க மத்த சேனல்ல யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் இருக்கு, எந்த சேனல்ல பார்த்தாலும் சரி. ஸோ எல்லாத்தோட இம்பார்ட்டன்ஸும் சேர்த்து கலந்து படிங்க. அதை அந்த 4 to 5 டேஸ்ல எப்படியாவது அந்த 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸோ கவர் பண்ணி படிங்க. ஸோ 1 மார்க்ஸ்க்கு ஒரு 2 டேஸ் இந்த மாதிரி நம்மளோட போர்ஷனை டிவைட் பண்ணி படிக்கும் பொழுது பிசிக்ஸா இருந்தாலும் அதே மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு தனியா டைம் ஒதுக்கணும். ஸோ இந்த டைம் மட்டும் தான் நீங்க ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம்ஸ் நீங்க படிக்கலாம். ஆனா அதே ப்ராப்ளம்ஸ் கன்ஃபார்ம் இந்த வருஷம் வருமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் தான். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே மேக்ஸா இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு டைப்ல இருக்கிறதே வந்து வேற மெத்தட்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து மேக்ஸா இருக்கட்டும் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதை புரிஞ்சு நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரியாத ப்ராப்ளம்ஸே கேட்டா கூட நீங்க அதை அட்டன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரையுமே எப்பயுமே வந்து
நல்லா புரிஞ்சு படிங்க. அதை விட ரொம்ப முக்கியம், உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம ரிலாக்ஸ்டா படிக்கிற நேரத்துல நீங்க அதை படிக்க பாருங்க. ஸோ அப்படி படிச்சீங்கன்னா தான் கண்டிப்பா ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், எந்த சப்ஜெக்ட் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், தமிழ்ல எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வரும், மனப்பட பகுதி எனக்கு எழுதி பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த ஸ்டார்டிங் பீரியட்லயே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஜனவரி பிப்ரவரியில நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் அந்தந்த டைமுக்கு எக்ஸாம்க்கு இடையில இருக்க பிட்வீன் கேப்ல இருக்க அந்த டேஸ்ல நம்ம ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு நமக்கு என்ன ஓரளவுக்கு தெரியுமோ நம்ம அதை அட்டன் பண்ணி எழுதலாம். அப்போ நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்க்கு ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு இல்லை நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் படிப்பேன், செகண்ட் டிவிஷன் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே படிச்சதையும் கூட வந்து இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுட்டு படிச்சதையே படிச்சு 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 ரிவிஷன், அதை தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அரைச்சமாவே அரைக்காம புதுசா அரிசியை போட்டு நம்ம அரைக்க பார்ப்போம். அது எப்படி அரைக்கிறது அப்படின்றத இதுல பேசிட்டு இருக்கோம். ஸோ ஜனவரி பிப்ரவரியில இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல இருக்கிற நாட்களை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. நியூ இயர் கூட தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறது எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டு ஆஃப் இயர்லி லீவ்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பா ஒரு பதட்டமும் பயமும் கண்டிப்பா இருக்கும். யோசிச்சு பாருங்க, 10th வந்து ஒரு 60 days கன்ஃபார்ம் இருக்கு. ஆனா 11th and 12th 50 days தான் இருக்கு. அந்த 50 daysல நடுவுல பொங்கல் ஹாலிடே வரும், ஜனவரி நியூ இயர் வருது, இதெல்லாம் வரும், ப்ராக்டிக்கல் வரும். இதெல்லாம் போக நீங்க டைம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச நாட்கள் தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து இருக்கிற நாளை வந்து சப்ஜெக்டால டிவைட் பண்ணும்போது என்ன டேஸ் கிடைக்குதோ அந்த டேஸ் தான் நம்ம படிக்கக்கூடிய டைம். ஸோ அந்த டைம்ல நம்ம வீணாக்காம ஒவ்வொரு மணி நேரத்தையும் பிளான் பண்ணி படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஒரு ப்ராக்டிஸ் போடணும். இப்ப பாப்பா ஒரு 10 பிள்ளைங்களை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 10 பிள்ளைங்களை ஒருத்தருக்கு வந்து கெமிஸ்ட்ரி டஃபா இருக்கும், ஒருத்தருக்கு மேக்ஸ் டஃபா இருக்கும், ஒருத்தருக்கு தமிழ் டஃபா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பிசிக்ஸ் டஃபா இருக்கும், ஒருத்தருக்கு பயாலஜி டஃபா இருக்கும். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க. ஸோ இதுல வந்து நீங்க எப்படி யூடியூப்ல போடுற ஸ்டடி பிளானை வச்சுட்டு நீங்க படிக்கிறீங்க எனக்கு புரியல. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஸ்டடி பிளான் எல்லாம் ஃபாலோ பண்ணாம உங்களுக்குள்ள நீங்க ஒரு பிளான் போடுங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்க வீக்கா இருக்கீங்க, எவ்வளவு டைம் இருக்கு, தயவு செஞ்சு முதல் பெத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாக்கா அவங்க கிட்ட வாய் பேசுறது எதிர்த்து பேசுறது அதெல்லாம் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்களோ அது கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு இருக்கிற நேரத்தை கரெக்டா பெர்ஃபெக்டா படிக்க பாருங்க. அம்மாக்கு ஹெல்ப் பண்றது தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நான் அம்மாக்கு வேலை செஞ்சேன், நான் சாமான் தொலைக்கனேன், துணியை துவைச்சேன், கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படியெல்லாம் டைம் சொல்லி ஓபி அடிக்காம அம்மாக்கு வேலை செய்யறது தப்பு கிடையாது. ரிலாக்ஸ்டா இருக்க டைம், அதாவது நீங்க படிச்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டா இருக்க நேரம் ஹெல்ப் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா படிக்காததுக்கு காரணத்தை பெத்தவங்க மேல சொல்லாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய பிள்ளைங்க வந்து யார் மேல குறை சொல்லுவாங்க, எங்க அம்மா என்ன வேலை வாங்கிட்டே இருந்தாங்க சோ அதனால என்னால் படிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெத்தவங்க மேல குறை சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குறை சொல்றதெல்லாம் விட்டுட்டு உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கு. நீங்க என்ன ஆம்பிஷன் நினைச்சிருக்கீங்களோ அதை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரோட ஆம்பிஷனும் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இந்த நியூ இயர்ல இருந்து நம்ம பெருசா சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுப்போம். உங்ககிட்ட நானுமே ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நம்ம டியூஷன் இல்ல சாரி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே தரமான வீடியோ தான் போடணும். ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கிற வீடியோ போடணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். அப்ப இதுவரை நீங்க போட்ட வீடியோ வந்து தரமே இல்லையா அப்படின்னு கேட்டுற வேண்டாம். இல்ல ரொம்ப யோசிச்சு பிள்ளைங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாம், அதாவது 2022, 23, 24 இந்த 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாமும் அப்புறம் ரீ எக்ஸாம் எழுதுறாங்களே சப்ளிமெண்டரி எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அப்புறம் ஆஃப் இயர்லி எக்ஸாம், ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம், செகண்ட் டிவிஷன் எக்ஸாம், இது எல்லாமே ஆல் டிஸ்ட்ரிக்ட் நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸும் எடுத்து அதில் இருக்க கொஸ்டின்ஸும் எடுத்து ஒவ்வொரு வீடியோவும் போடுறதுக்கு எனக்கு நீங்க நம்புவீங்களான்னு தெரியாது, மேக்சிமம் 4 to 5 hours ஆயிடுது. மினிமம் 4 hours, மேக்ஸிமம் 5 hours ஆகுது. அவ்வளோ வீடியோ எடுக்கிறது என்னமோ 10 to 15 minutes தான். ஆனா அதுக்கான நோட்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க, தயவு செஞ்சு தவறா எடுத்துக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே என்னால் பிடிஎஃப் ஃபாலோ பண்ண முடியாது. நான் முடிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு போட்டோ இமேஜஸா வேணா கூட நான் வாட்ஸ்அப் சேனல்ல சென்ட் பண்றேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். நீங்க பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறதா இல்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனுக்கு படிக்க போறீங்களா, நீங்க 10th 11th 12th அப்படின்றத எனக்கு இமிடியேட்டா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.